ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே புது வருடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கற்ற இந்த நாளிலே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மாத்திரமல்ல, வருகிற நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபைகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடலாம், ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் நீ வார்த்தையை கேட்க போகிறோம். நீ வார்த்தையை மாறாதவர், வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்திலே நிறைவேற்றுகிறவர். நீர் அப்படியே செய்ய உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுபடினால அதை நாங்கள் 100% பிடித்து கொள்வதற்கும் 100% பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் இந்த இடத்துல உங்களை சந்திப்பதிலே குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நாளிலே உங்களுக்காக ஆமென் ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி தான். சிறு பிள்ளை முதற்கொண்டு நீங்கள் சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களானாலும் இந்த வேத பகுதியை நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம், பல செய்திகளை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு புதிய சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அங்கே பேதுரு நின்று கொண்டிருக்கிறார், இயேசுவும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே கடற்கரையில் நின்று கொண்டபோது பேதுரு தான் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க பிரயாசப்பட்ட போது அங்கே ஒன்றையும் காணாதபடிக்கு அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படி கேட்கிறேன். ஒன்றும் இல்லாத அந்த நிலைமையிலே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையிலே இருந்த பேதுருடைய வாழ்விலே ஆண்டவர் அன்னைக்கு அவனை சந்தித்து அவருடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அவனை ஊழியத்திலே பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டதை இந்த பகுதி நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏமாற்றத்தோடு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இதை தான் சொல்ல விரும்புகிறார். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் களைத்து போயிருக்கலாம், கடந்த ஆண்டிலே நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம், தோல்வி அடைந்த நிலைமையிலே எல்லாமே இழந்த நிலைமையிலே இந்த கால வேளையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் களைத்து போயிருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப இளைத்து போயிருக்கிறேன், என்னுடைய பலனெல்லாம் செலவழிந்து விட்டது, என்னுடைய நேரங்கள் எல்லாம் செலவழிந்து விட்டது, நான் கடினமாய் போராடி 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 பார்த்திருக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் என் வாழ்விலே காணப்படவில்லை. நான் போராடி போராடி பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஒன்றையும் என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கவில்லை. நான் தோல்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொழிலிலே, என்னுடைய குடும்ப வாழ்விலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் இழந்து போயிருக்கிறேன், நான் முயற்சி பண்ணி களைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அன்னைக்கு பேதுருவை ஆசீர்வதித்து ஒன்றுமே இல்லாத அவனுடைய வாழ்விலே 2 மடங்காக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். பேதுருவை எப்படி நான் ஆசீர்வதித்தேனோ அதே போல இந்த கால வேளையில உட்கார்ந்து இருக்கிற தெய்வ பிள்ளையே, வருகிற ஆண்டு நான் உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பேதுருவை 2 மடங்காய் ஆசீர்வதித்தது உண்மையானா இந்த தெய்வ சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலோ 2 மடங்காய்
மேலான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். போன வருஷம் இந்த இது நடந்திருந்தா நல்லா இருக்குமே, ஆமென், போன வருஷத்துக்கு முந்தின ஆண்டு இது நடந்தா நல்லா இருக்குமே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ உழைத்தேன், எவ்வளவோ கடினமாய் உழைத்தேன், ஆனாலும் அதற்கேற்ற பிரயாசம் என் வாழ்க்கையில கிடைக்கவில்லை, என்னுடைய குடும்பத்தில் கிடைக்கவில்லை, என் தொழிலில் கிடைக்கவில்லை, என் வேலைகளை கிடைக்கவில்லை, என் குடும்ப சூழ்நிலையில கிடைக்கவில்லை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்விலை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை 2 மடங்காய் ஆசீர்வதித்தது போல இந்த ஆண்டு 2 மடங்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. அவர் 2 மடங்காய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 1ஆம் வசனத்தில் இந்த 3ஆம் வசனம் வரைகளை இங்கு கவனித்து பார்க்கும்போது இந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பேதுரு 2-3 காரியங்களை செய்தார். அதையும் நம்முடைய வாழ்வில் செய்யும் போது நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. 1-2ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினான். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகள் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கவனிச்சு பாருங்க. இயேசு ஒரு பக்கம் நிற்கிறாரு, பேதுரு ஒரு பக்கம் வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. திரளான ஜனங்கள் நிற்கும்போது இயேசுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஒரு போட்டு தேவைப்படுது. அந்த போட்டை பார்க்குறாரு, அது சீமோனுடையதாக இருக்கிறது. அந்த சீமோனுடைய போட்டில் ஏறி உட்கார்ந்துறாரு. ஏறி உட்கார்ந்த பின்பதாக சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. சீமோன் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. அந்த வலையை அலசி கொண்டிருக்கிற அந்த பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா கொஞ்சம் அந்த போட்டை தள்ளி விடுப்பா. அவன் தள்ளி விட்டான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, பேதுரு களைத்து போயிருந்தான், அப்படிதானா? ஆமாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? ராம் முழுவதும் பிரயாசம். 6ஆம் வசனம் தான் சொல்லுது. 5ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ராம் முழுவதும் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு தெரியும், பகல் டியூட்டியை விட நைட் டியூட்டி எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கடலில் போய் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு வேலை. எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கீங்க? தூண்டில் போட்டு இல்லை, வலை போட்டு? இல்லை பாஸ், நான் தூண்டி போட்டே மீன் பிடிச்சதில்லை, வலை போட்டு எங்கே மீன் பிடிக்கிறதுங்களா? ஓகே, நானும் வலை போட்டு மீன் பிடிச்சதில்லை, நான் துண்டை வச்சு மீன் பிடிச்சிருக்கிறேன். ஓகே, ஆற்றுல மீன் பிடிச்சிருக்கிறேன், தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன். அதுமாதிரி எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கடினமாக உழைத்திருக்கிற பேதுரு கடினப்பட்டு இருக்கிறா. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி விடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுருடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றமான வாழ்க்கை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறாரு, ராம் முழுவதும் கடினமாக உழைத்து இருக்கிறாரு. எல்லாம் என்ன செய்ய முடிய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் என்ன இல்லை, ஒன்றும் கிடைக்கல. ஏமாந்து நின்ற அம்மை பேதுருடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வேலையை கொடுக்கிறாரு. தள்ளுப்பா, உன் போட்டை கூடு, கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஏன் பேதுரு போட்டை தள்ளி விட்டார் தெரியுமா? யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் பேதுரு போட்டை தள்ளி விட்டாரு? பேதுரும் பார்க்குறாரு, அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறாரு, அந்த சூழ்நிலையை கவனிக்கிறாரு. ஏன் தெரியுமா? திரளான ஜனங்கள் எதை கேட்க வந்தாங்களாம்? நல்லா கவனி. 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்க வந்தாங்க. அதை பார்க்குற பேதுரு
தான் களைத்து போயிருந்தாலும், தான் ஏமாற்றம் அடைந்தவனாக இருந்தாலும், தான் இழப்புகளின் நடுவில் இருந்தாலும், தன்னால் முடியாத சூழ்நிலை இருந்தாலும், ஆமென், கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட ஆண்டவருக்கு உதவி செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற முதல் பகுதி பாயிண்ட் என்ன சொல்லனா, நம்முடைய களைப்பின் மத்தியிலோ, நம்முடைய தோல்விகளின் மத்தியிலோ, நம்முடைய இழப்புகளின் மத்தியிலோ ஆண்டவருக்காக எதையாவது உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் பேதுருவை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஏன் பேதுருவருடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்தால் தெரியுமா? தன்னுடைய இழப்புகளின் மத்தியிலோ, தன்னுடைய சோர்வான நிலைமையிலோ, தன்னுடைய களைப்பின் மத்தியிலோ ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஓ, ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறாங்களே, ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய களைப்பின் மத்தியிலோ ஆண்டவருக்காக உதவி செய்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஆமென் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுடைய சோர்வாக இருக்கிறது உண்மைதான், நீங்க களைத்து போய் இருக்கிறது உண்மைதான், ஆமென், தேவைகளோடு கூட இருப்பது உண்மைதான், ஆமென், சோர்ந்து போய் இருப்பது உண்மைதான், ஏமாற்றம் அடைந்திருப்பது உண்மைதான். அவைகளின் நடுவிலும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக எதையாவது செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஆமென், நம்ம யோசித்து பார்க்க போது, நாம் களைத்திருக்கும் போது மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க? உடுப்பா, நீனே டயர்டா இருக்கிற, நீனே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, நீனே தோல்வியில் இருக்கிற, நீனே கண்ணீரில் இருக்கிற, நீனே எல்லாத்தையும் இழந்து போயிட்டு இருக்க, இன்னும் போய் என்ன உதவி செய்ய போகிற? இன்னும் போய் என்ன செய்ய போகிற? இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிற? இன்னும் சர்ச்சில் வந்து என்ன செய்ய போகிற? இன்னும் கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு சில நேரங்களில் ஜனங்கள் சொல்லலாம். நாம ஆண்டவரை பார்த்து சொல்ல, இல்லை, நான் வருகிற ஆண்டவரே, ஆமென், நீங்க சொன்னா நான் செய்கிற ஆண்டவரே, நீங்க போட்ட தள்ளுறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆயத்தமாவோம். ஆமென். ரெண்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய இழப்புகளின் நடுவிலோ, என்னுடைய சோர்வுகளின் நடுவிலோ உமக்காக எதையாவது செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 4, 5, 6, 7 வயசு வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன பண்ணல, காணப்படலை. இப்போ போட் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? எம்டியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. போட் எப்படி இருக்குது? எம்டியா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, போட்டு, படகு காலியா இருக்கு. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், காலியா இருக்கிறது நல்லது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை காணா, ஆமாவா இல்லையா? நீங்க காலியா இருக்கிறது நல்லதுதான், நீங்கள் குறைவோடு இருப்பது நல்லதுதான். ஏன் தெரியுமா? அந்த போட்டு மீனால நிரம்பி இருந்துச்சுன்னா ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பயன்படுத்தி தருவாரா? பேதுரு அவர் பாட்டு மீன் பிடிச்சிட்டு மீன் விற்க போயிருப்பாரு. அப்படிதானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட்டா? நீங்கள் களைத்து இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உங்க போட்டு எம்டியா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது. ஆமே, ஆமே. நீங்க எம்டியா இருந்தது தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காலியான பாத்திரத்தை தான் பயன்படுத்துவோம் இல்லையா? சமையலுக்கு என்ன பாத்திரம் பண்ணுவோம்? இல்லை, குக்கரில் எல்லாம் சோறு இருந்தால் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவோமா? இல்லை. எந்த பாத்திரம் காலியாக இருக்குதோ, எந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கிறதோ, எந்த பாத்திரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த பாத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம்.
ஒரு எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒய்ஃப் இப்படி கேட்குறாங்க, ஆண்டவரே எஜமானே, என் புருஷன் செத்து போயிட்டாரு, கொடுக்க ஒன்றும் இல்லை, கடன்காரெல்லாம் தொந்தரப்படுத்துகிறான். அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஊரில் இருக்கிற அத்தனை காலி பாத்திரத்தையும் கொண்டு வா. அப்போ காலியாக இருக்கிறது நல்லது தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலியாக இருக்கிற பாத்திரத்தை தேவன் நிரப்ப விரும்புகிறார். காலியாக இருக்கிற பாத்திரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க காலியா இருக்கிறது அப்படின்னு சும்மா இருந்து விடாதீங்க. உங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க காலியா இருக்கிறது குறித்து கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. சிந்தை மாடவேடா. நான் சொல்ல விரும்புகிறேன், சில நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காலியா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த ஆண்டில் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலக வாழ்வில் எம்டியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை நிரப்ப விரும்புகிறார். உடைய குடும்ப வாழ்வு காலியா இருக்கிறத நினைக்காதீங்க, ஆண்டவர் அதை நிரப்ப விரும்புகிறார். உடைய குடும்ப காரியங்கள் காலியா இருக்கிறத நினைக்காதீங்க, ஆண்டவர் அதை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். காலியான பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உலகத்தார் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், பிரயோஜனமற்றவன், தெண்டசோறு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவன் சொல்லட்டும், அவனுக்கு அவன் பிரயோஜனம் இல்லைதான். நான் உலகத்துக்கு பிரயோஜனமற்றவர்கள் தான், ஆனா ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். மனுஷங்க என்ன சொல்லட்டும் பரவாயில்ல, அவனை எடுத்து குப்பையில போடுன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, மனுஷன் என்ன சொல்லப்படும். உங்க ஆபீஸ்ல சில நேரம் அப்படி சொல்லலாம், உங்க தொழிலில் ஜனங்கள் இப்படி சொல்லலாம், உங்க கல்லூரியில் ஜனங்கள் இப்படி சொல்லலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஜனங்கள் இப்படி சொல்லலாம். கவலைப்படாதீங்க, யாருக்கு பயன்படுகிறீங்களோ இல்லையோ, நீங்க ஆண்டவருக்கு பயன்படுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, நான் காலியா இருக்கிறதுக்காக நன்றின்று, என் வாழ்க்கை காலியா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நீ பயன்பட போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சொன்ன 4 முதல் 7 வசனத்தை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்களான்னா, பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். வசனத்தை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்னும் அகப்படல, ஆகினும் என்றார். ரைட். இப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உதாரணம் சொல்றேன். இப்போ நிறைய பேர் தொழில் செய்கிறீங்கல்ல, சிலர் மளிகை கடை வச்சுக்கிங்க, தொழில் செய்றீங்க, ரைட்? இப்போ பிரதர் சாலமன் பிரதர் இருக்கார். இப்போ சாலமன் பிரதர்கிட்ட போயிட்டு அவர் வெல்டிங் பண்ணுறாரு. இப்போ நான் போய், பிரதர் இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? அவர் நினைப்பார், இரும்படிக்கல இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு நினைப்பார். பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணால் பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, அங்கே வந்து அதை பண்ணுங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்பார். அப்படி தானே கேட்பார்? அவர் கேட்குறாரோ இல்லையோ, அவர் முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. எனக்கு அதில் அனுபவமே இல்லை, எனக்கு அதில் அனுபவமே இல்லை. ஒருவேளை மளிகை கடையிலன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, பொட்டலெல்லாம் போட்டுருவேன். ஸோ அதில் எனக்கு அனுபவமே இல்லை. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசு எங்கே வளர்ந்தார்? நாசரேத்தில் வளர்ந்தார், அப்படிதானா? இயேசுகிட்ட ஒரு உதாரணமாக சாதாரணமாக யோசிங்க. இயேசு இங்கே இருக்காருன்னு வச்சிங்களேன், இயேசு இங்கே இருக்கிறார், மாதிரி தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் ஃபிசிக்கலாக அவர் இருக்கிறாரு. அன்னைக்குள்ள காலத்துக்கு நம்ம போவோம், இந்த டேபிளை இயேசுகிட்ட கொடுத்தா நல்லா செய்வாரா, செய்ய மாட்டாரா?
அவட்ட கேட்டால், ஆண்டவரே இதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், எங்கே ஆணி அடிக்கணும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு கார்பெண்டர் தான், அவர் தச்சனுடைய மகன். இங்கே கவனிச்சு பாருங்க, சீமோன் பேதுரு யாரு அப்படின்னா, அவங்க அப்பா 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 காலத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, அப்படிதானா? இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், அவர்கிட்ட நான் கேட்குற மாதிரி தான், பிரதர் நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியா. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசுவோ ஒரு கார்பெண்டர், அவர் ஒரு தச்சன். வாழ்க்கை முழுவதும் கடல்லே வாழ்ந்த பேதுருவிடத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் போய் என்ன போடு, வலைய போடு, மீன் கிடைக்கும். இங்கே தான் பேதுருடைய சுபாவத்தை பாருங்க. பேதுரு முழுவதும் கடல்லே வாழ்ந்த ஆள். எந்த நேரத்தில் எந்த மீன் கிடைக்கும்ட்டு அவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவார். பகலில் மீன் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனால் எதிர்பார்க்கிற அளவு மீனை பிடிக்க முடியாது. அதனால தான் எல்லா மீனவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரியில் போய் மீன் பிடிப்பாங்க. இப்போ பகலாயிடுச்சு, பகலில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா ஆழத்தில் போய் போடுப்பா, வலைகளை போடுங்க. பேதுருடைய சுபாவத்தை பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாட் எவர் மேபி, எது குறித்தும் கவலை இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்கிறேன். அவருக்கு அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, ஆமென், ஆண்டவர் பல விதங்களிலே நம்மோடு கூட பேசுவார். ஆமென். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவர் பேசுவார், கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். ஆமென். வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். ஆமென். உயிரற்ற பொருட்களை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஏன்டா ஆண்டவர் அப்படிதான் பேசியிருக்கிறார், பல நாட்கள் பேசியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பேனாவை பார்த்தேன், நான் எப்பவுமே எழுதுற ஒரு பேனா. அப்போ பேனா ஏன்டா பேசுச்சு, டேய் ஆசிரியர் 3 நாளா நீ பைபிளே படிக்கலையாடா? ஏன்னா அந்த பேனா வச்சுட்டு தான் நான் எந்த வசனத்தை குறிப்பேன், அந்த வசனத்தை வச்சு தான் நான் என்னுடைய தியானத்தை எழுதுவேன். அப்போ பேனாவை பார்க்கும்போது பேனா என்ன சொல்லுச்சு, 3 நாளா பைபிள் படிக்கலையாடா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கணும். அந்த பேதுரு என்ன சொல்லுகிறாரு, அவன் தன்பட்ட பிரயாசத்தெல்லாம் சொல்றாரு. ஆமா ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், உண்மைதான், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அதுதான். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன். நான் பிரயாசப்பட்ட உண்மைதான், நான் களைத்திருக்கிறது உண்மைதான், நான் சோர்ந்து போயிருக்கிறது உண்மைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சொன்னதை பேதுரு செய்த போது, ஆமென், ஆண்டவர் அற்புதங்களினால் அவங்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மீன் கிடைக்கிறது அற்புதமாங்க? இல்லை. மீன் பிடிக்கிறது அற்புதமா? இல்லை. ஆனால் இங்கே மீன் எப்போ கிடைச்சிச்சுன்னா பகலில் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு அனுபவத்தில் பேதுரு பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இத்தனை ஆண்டு ஆமை பேதுரு தன்னுடைய வாழ்விலே கண்டிராத ஒரு காரியத்தை அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவன் பெற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் போது, உங்க வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்தில் நீங்களுடைய எண்ணங்களிலே தோன்றிராத காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அற்புதமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒன்று அல்லங்க, 2 மடங்காய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஒன்று அல்ல, 2 மடங்காய் அவனை ஆசீர்வதித்தான். ஜனங்கள் சொல்லலாம், ஆமென், எதுக்கு உனக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது, காலையில் போனால் எங்கே மீன் கிடைக்கும் அப்படின்னு ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் அவன் அதெல்லாம் யோசிக்கல. ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கல, தன்னோடு கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு,
நான் செய்கிறேன். அதனால் 2 மடங்கான அற்புதத்தை, 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பேதுரு பெற்றுக்கொண்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஒரு போட்டை கொடுத்தாரு. எத்தனை போட்டை கொடுத்தாரு? எத்தனை போட்டை கொடுத்தாரு? ஒரு போட்டை பேதுரு கொடுத்தாரு. ஆண்டவர் எத்தனை போட்டை கொடுத்தாரு? 2 போட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு போட்டை ஆண்டவருக்காக கொடுக்கலாம், ஒன்று ஆண்டவருக்காக கொடுக்கலாம், ஒன்று ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஆண்டவர் 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசியாக ஒரு பகுதி மாற்ற சொல்ல விரும்புகிறேன். 11-12 வசனத்தை. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுரு எதற்காக பிரயாசப்பட்டார்? முழுவதும் மீன் பிடிக்க தானே, தனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு தான் பிரயாசப்பட்டார். அப்படிதானா? ஏதோ ஒன்று கிடைக்கணும், மீன் பிடிச்சா கொஞ்சம் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினச்சி தான் மீன் பிடிக்க போனார். ஆனால் இப்போ கவனிச்சு பாருங்க, 2 மடங்கு போட்டில் மீன் இருக்குது. அமிலத்தக்கதான மீனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இயேசுவை பின்பற்றி போனாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம். முழுவதும் இந்த 2 ஒரு போட்டு மீனுக்காக, அரை போட்டு மீனுக்காக தான் முழுவதும் பிரயாசப்பட்டார் பேதுரு. ஆனால் இப்பொழுது 2 மடங்காய் மீன் இருக்குது, 2 மடங்கான ஆசீர்வாதம் இருக்குது, 2 மடங்கான நன்மை இருக்குது. ஆனா அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அற்புதத்தை அல்ல, அற்புதம் செய்கிற தேவனை பின்பற்றி போனா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அற்புதத்துக்கு பின்னால் அல்ல, அற்புதங்களை செய்கிற தேவனுக்கு பின்பதாக போகும். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கலாம், அற்புதம் எங்க நடக்குது, அற்புதத்துக்கு பின்னால போவாங்க, அதிசயங்களுக்கு பின்பாக போவாங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், முழுவதும் பிரயாசப்பட்டான் இந்த ஆசீர்வாதத்துக்காக. அந்த ஆசீர்வாதம் இவனுக்கு கை நிறைய இருக்குது, ஆனால் அற்புதத்தை அல்ல, அற்புதத்தை செய்கிற தேவனுக்கு நேராக போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், 2 மடங்காய் ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், தெய்வ ஊழியனாய் சொல்லுகிறேன். பேதுரை ஆசீர்வதித்தது போல 2 மடங்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அற்புதங்களுக்கு பின்பதாக அல்ல, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு பின்பதாக இல்லை, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பின்பதாக இல்லை, இயேசுவுக்கு பின்பதாகவே போவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் அற்புதங்களுக்கு பின்பதாக அல்ல, அற்புதங்களை செய்கிற இயேசுவை நோக்கி ஓட உதவி செய்யுங்க.